ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 5 த ரைஸ் ஆஃப் எம்பையர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The king who chose peace. Another king of the Maurya dynasty was Asoka, 268 to 232 BCE. Chandragupta's grandson, who came to be credited with major administrative and religious achievements. இப்ப இந்த மௌரியா டைனஸ்டியோட இன்னொரு கிங் யாரு அப்படின்னா அசோகா. இவர் வந்து எந்த பீரியட்ல வந்து ரூல் பண்ணாரு அப்படின்னா 268ல இருந்து 232 பிஃபோர் காமன் ஏரால வந்து ரூல் பண்ணாரு. இவர் வந்து சந்திரகுப்தாவோட கிராண்ட் சன். மௌரிய டைனஸ்டில வந்து மேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலீஜியஸ் அச்சீவ்மெண்ட்கான கிரெடிட் எல்லாமே இந்த அசோகரை தான் போய் சேரும். இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா அசோகா விசிட்டிங் ராமகிரமா ஸ்டூபா இன் நேபாள் ஃப்ரம் பேனல் அட் த சாஞ்சி ஸ்டூபா. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா அசோகர் வந்து ராமகிரபா ஸ்டூபா வந்து விசிட் பண்ணதுதான். அந்த ராமகிரபா ஸ்டூபா வந்து எங்க இருக்கு அப்படின்னா நேபாள்ல வந்து இருக்கு. At the beginning of his reign, Asoka was quite ambitious. He had inherited a vast empire, but further extended it to cover almost the entirety of Indian subcontinent, except for the southernmost region, but including present-day Bangladesh and Pakistan and parts of present-day Afghanistan. One encounter, however, is said to have changed the path of his life. According to one of his edicts, he once marched on Kalinga, modern-day Odisha, where he waged a ferocious war. Seeing the enormous amount of death and destruction on the battlefield, Asoka chose to give up violence and, to the greatest extent possible, adopt the path of peace and non-violence that the Buddha taught. அசோகரோட பிகினிங் ஆஃப் ரூலிங் டைம்ல வந்து ரீன் அப்படின்னா வந்து ரூலிங் அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அது குவயட் ஆம்பிசியஸ். அவர் வந்து ஒரு ஆம்பிசனோட ஒரு குறிக்கோளை நோக்கி அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. எனவே வந்து இந்த மௌரிய டைனஸ்டி வந்து ரொம்ப பெருசா தான் இருந்தது. ஆனாலுமே இவர் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சது மட்டும் இல்லாம இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவும் செஞ்சாரு. எக்ஸப்ட் மட்டும் அவர் வந்து ரூல் பண்ண முடியல அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் ரீஜன் மட்டும் தான் வந்து அவரால் ரூல் பண்ண முடியல. அந்த சதர்ன் மோஸ்ட் ரீஜன் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த ஏரியால இருந்தது அப்படின்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான்ல வந்து இருந்தது. இப்படி அவர் வந்து ஆம்பிசியஸா போராடிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் வந்து அவரோட லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அப்படி என்ன இன்சிடென்ட் அப்படின்னா கலிங்கா வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கலிங்கா அப்படிங்கிறது வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால, மாடர்ன் டே ஒடிசால தான் வந்து இருந்தது. இந்த கலிங்கா வார் வந்து ரொம்ப ஃபெரோசியஸ் வார் அப்படின்னா ரொம்ப கடுமையான வார் வந்து நடந்தது. பேட்டில்ஃபீல்ட் அந்த சண்டை நடந்த இடத்துல வந்து இன்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டெத், நிறைய அமௌண்ட் ஆஃப் டெத் வந்து நடந்தது. கலிங்கா வார் தான் வந்து அசோகா வந்து வயலன்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவர் வந்து பீஸ் அமைதியை நோக்கி வந்து போனாரு. நான் வயலன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற புத்தாவோட தாட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. எடிக்ட்ஸ்னா என்ன? எடிக்ட் an official declaration issued by authorities or in our case a king. ஒரு அத்தாரிட்டிஸ் ஆர் ஒரு கிங் வந்து ஒரு டைப் ஆஃப் இஷ்யூ வந்து டிக்ளேர் பண்றது தான் நம்ம எடிக்ட்னு சொல்லுவோம். Praising Buddhist teaching, Asoka sent emissaries to Sri Lanka, Thailand, Central Asia beyond to spread the message of புத்தா ஃபார் அண்ட் வைடு. அசோகர் வந்து புத்திஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டார்ல. அவர் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம எமிசரிஸ் அப்படின்னா தூதுவர்கள்னு அர்த்தம். நிறைய தூதுவர்களை வந்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சென்ட்ரல் ஏசியா எல்லாத்துக்குமே அனுப்பி இந்த புத்திஸ்ட் வந்து ரொம்ப ஃபேர், ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப வைடா வந்து ஸ்ப்ரெட் பண்ண வச்சாரு. எமிசரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தூதுவர்கள்னு சொன்னோம். சம்மோன் சென்ட் ஆன் அ ஸ்பெஷல் மிஷன் ஆஃபன் அ டிப்ளமேட்டிக் நேச்சர். இப்போ வந்து யாராவது ஒருத்தங்களை ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக ஒரு ஸ்பெஷல் வேலைக்காக அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களதான் நம்ம எமிசரின்னு சொல்லுவோம். Historians have sometimes called Asoka a great communicator, since he issued in many parts of his empire edicts engraved on rocks or pillars that contained his message for the people and encouraged them to follow Dharma. Most of these edicts were inscribed in Prakrit, which was the popular language in many parts of India, and written in Brahmic script. Brahmi is the mother of all regional script of India.
ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே வந்து அசோகாவ வந்து கிரேட் கம்யூனிகேட்டர்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இவர வந்து கிரேட் கம்யூனிகேட்டர்ன்னு சொல்றாங்க அப்டின்னா, வந்து தர்மா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்டிங்கிறத என்கரேஜ் பண்ணி பீப்பிள் கிட்ட வந்து நெறைய டிஃபரெண்ட் வேல வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய ராக்ஸ்ல வந்து என்கிரேவ் பண்ணாரு. நெறைய பில்லர்ஸ் வந்து பில்ட் பண்ணி அந்த லம்மா வந்து நெறைய என்கரேஜ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாரு. அதனால தான் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள கிரேட் கம்யூனிகேட்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அசோகாவோட மோஸ்ட் ஆஃப் த எடிக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிராகிருத்ல தான் வந்து இன்ஸ்கிரைப் ஆகிருக்கும். இந்த பிராகிருத் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட நெறைய பார்ட்ல வந்து ஒரு பாப்புலரான லாங்குவேஜ் தான். இத வந்து பிராமி ஸ்கிரிப்ட்ன்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்தியால இருக்கிற எல்லா லாங்குவேஜ்க்குமே மதர் யாருன்னு கேட்டா, இந்த பிராமி ஸ்கிரிப்ட்டா தான் வந்து சொல்லுவாங்க. மேப்ல வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அசோகர் வந்து எந்தெந்த ஏரியால என்னென்ன மாதிரியான எடிக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. In his edicts, Asoka called himself Devanampiya Biyadasi. The first word means beloved of the gods. The second one records other with kindness. And indeed, the language of edict make it clear that he was interested in depicting himself as the benevolent, compassionate ruler. Let us see a few examples of this. அசோகர் வந்து நிறைய எடிக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணாருன்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி எடிக்ட்ஸ்ல எல்லாமே அவர பத்தி அவரே வந்து தேவனாம்பியா, பியாதசி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேவனாம்பியா அப்படின்னா என்ன? கடவுள்களுக்கு எல்லாம் பிரியமானவர்னு அர்த்தம். பியாதசி அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரையுமே வந்து அன்பா நடத்துறவர் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே அவர பத்தி அவரே அவரோட எடிக்ட்ஸ்ல வந்து எழுதுனது. பினவலண்ட் அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். காம்பசியனேட் அப்படின்னா இரக்கம்னு அர்த்தம். அசோகரை வந்து பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவரா, ரொம்ப இரக்கமானவரா நினைக்கணும்னு நினைச்சாரு. Although some southern kingdoms were not part of the Mauryan kingdom, Asoka supported their overall well-being. He claimed to provide medical care for the people and animals even beyond prohibited hunting and cruelty to animals and ordered medical treatment for them when necessary. If so, Asoka was an early contributor to nature conservation and wildlife preservation. He said he had established reserves and wells at regular intervals along the main roads of his empire and got fruit and shade trees planted. He also claimed to encourage all sects, the different school of thought present in his time, to accept each other's best teaching and study them. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசோகர் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாவே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. எதை தவிர சதர்ன் கிங்டம் தவிர. ஆனா கூட இந்த சதர்ன் கிங்டம்ல இருக்கிற மக்களோட வெல்ஃபேரை கூட அசோகர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அப்படி என்னென்ன சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா, சதர்ன் கிங்டம்ல இருக்கிற பீப்பிள் எல்லாருக்குமே வந்து நெறைய மெடிக்கல் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணாரு. அங்க இருக்கிற அனிமல்ஸ் கூட ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அவரு வந்து செஞ்சாரு. அசோகரோட பீரியட்ல வந்து நெறைய தூதுவர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட அந்த புத்திஸ்டோட தாட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ண போனாங்கன்னு சொன்னோம்ல. அப்படி போறவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய ரெஸ்ட் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணாரு. நெறைய வெல்ஸ் பில்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நெறைய ஃப்ரூட் தரக்கூடிய மரங்களும் சரி, அதே மாரி நிழல் தரும் மரங்களும் சரி நெறைய பிளான் பண்ணாரு. இப்ப அசோகர் வந்து புத்திஸ்ட ஃபாலோ பண்ணாரு தான். ஆனா புத்திஸ்ட் மட்டும் தான் எல்லா பீப்பிளுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரூல் வந்து கொண்டு வந்தாரான்னு கேட்டா கிடையாது. ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து புத்திஸ்ட் வேண்டாம். வேற ரிலிஜியஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களையும் ஃபாலோ பண்ண விட்டாரு. Although we need not take all of Asoka's claims literally, it is clear that in line with Kaudilya's philosophy of governance, he paid attention to the welfare of his subject and made efforts to reach out to them. இப்ப அசோகர் கிளைம் பண்ண எல்லா லிட்ரஸியுமே யாரை ஃபாலோ பண்ணி இருந்தது அப்படின்னா இந்த கௌடில்யாவோட பிலாசபி கௌடில்யாவோட கவர்னன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் இருந்தது. The Maurya Empire continued for half a century after Asoka's death. However, his successors were unable to hold the empire together, and many of the smaller kingdoms broke off and became independent. Around 185 BCE, India started on another phase of her journey. Bhavisa and Dhruv will join us on this journey in the next chapter. இந்த மௌரிய எம்பையர் வந்து அசோகர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட 50 half a century 50 years அப்புறம் கூட கண்டினியூ ஆச்சு. ஆனா அசோகருக்கு அப்புறம் வந்த எல்லா எம்பையர் எல்லா ரூலருமே வந்து சக்சசிவா இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த அசோகா எம்பையர்ல இருக்கிற நிறைய ஸ்மாலர் கிங்டம்ஸ் வந்து அந்த அவங்க கிட்ட இருந்து புரோக் ஆகி அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்து அவங்கள வந்து இண்டிபெண்டா அனௌன்ஸ் பண்ணி அவங்க இண்டிபெண்டா ரூல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மௌரிய டைனஸ்டி வந்து ரொம்ப உடையவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 185 BCE பிஃபோர் காமன் எரால வந்து இந்தியா வந்து அனதர் டைப் ஆஃப் எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
Life in the Mauryan period. Cities like Padaliputra were bustling center of governance and commerce. They had palaces, public buildings, and well-planned street. With a well-organized taxation system and brisk trade, the treasury remained strong, fueling the empire's growth and prosperity. Officials of the administration of the empire, merchants and artisans played key roles in city life. மௌரியன் பீரியட்ல வந்து பாடலிபுத்திர சிட்டிஸ் எல்லாமே எப்போதுமே எப்படி இருந்தது அப்படின்னா வெல் கவர்னன்ஸ் அண்ட் காமர்ஸ், நிறைய ட்ரேடிங்ல வந்து எப்போதுமே பிஸியாவே இருந்துட்டே தான் இருந்தது. இதுல வந்து நிறைய பேலஸ் இருக்கும், நிறைய பப்ளிக் பில்டிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி வெல் பிளான்ட் ஸ்ட்ரீட்டுமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட பீரியட்ல வந்து டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருந்தது, ட்ரேடு வந்து ரொம்ப பிரிஸ்கா வந்து இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மௌரியன் பீரியட்ல இவங்களோட எம்பையர்ல வந்து நிறைய மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஆர்டிசியன்ஸ் வந்து சிட்டி லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். Togakaura copper plate inscription dating back to the 4th and 3rd century BCE is one of the India's earliest known administrative records. Discovered in Sohagaura, Uttar Pradesh. It is written in Prakrit using Brahmi script and is believed to have been issued during the reign of Chandragupta Maurya. The inscription mentioned the establishment of a granary to store grains and precaution against famines, highlighting the state's effort to ensure food security and support its people during times of crisis. இந்தியால இருக்கிறதுலயே earliest administrative record நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 4th and 3rd centuryல இருக்கிற இந்த சோககௌரா அப்படிங்கிற ஒரு காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லலாம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரோட பீரியட்ல இருந்தது அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரோட பீரியட்ல இருந்தது. என்ன லாங்குவேஜ்ல இருந்தது அப்படின்னா பிராக்மி ஸ்கிரிப்ட்ல வந்து இருந்தது. சோககௌரா அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேட்ல வந்து இருந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து இருந்தது. இப்ப இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ஃபெமின்ஸ் ஒரு பஞ்சத்துக்கு ஆப்போசிட்டா பஞ்சம் ஏதாவது வந்தா கூட அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிரானரி ஸ்டோர் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுது. Megasthenes' account also throws some light on the society of that time. A substantial proportion of the population was engaged in agriculture, which was an important source of revenue for the empire. Two crops were sown in a year, as rain fell in both summer and winter. This ensured that famines are rare and people had ample food. Granaries were well stocked for any eventualities. Even if war raged nearby, farmers were protected from it and agriculture was not disturbed. அகஸ்தனிஸ் அக்கவுண்ட்லயுமே வந்து அந்த டைம்ல அசோகரோட பீரியட்ல மௌரிய டைனஸ்டில வந்து எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கறதையும் வந்து சொல்லுது. மௌரிய டைனஸ்டி அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய டைனஸ்டியா இருந்தது. அதுல நிறைய பாப்புலேஷன் வந்து இருந்தது. அதுல வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து எதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர ப்ரொடியூஸ் எல்லாமே தான் வந்து எம்பையருக்கான ரெவன்யூவா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 1 இயர் இருக்கு அப்படின்னா அந்த இயர்ல வந்து மழை இருக்கு அல்லது சம்மர் இருக்கு அல்லது விண்டர் டைமா இருக்கு, எந்த டைமா இருந்தாலுமே சரி 1 இயர் அப்படின்னா அதுல வந்து 2 கிராப்ஸ் க்ரோ பண்ணுவாங்களாம். ப்ரொடியூஸ் பண்ண கிரைன்ஸ் எல்லாமே அவங்க கிரானரிஸ் பில்ட் பண்ணி அந்த கிரானரிஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சிருந்தாங்க. Blacksmith, potters, carpenters, jewelers and other artisans live in the cities. இப்ப இந்த சிட்டிஸ்ல வந்து நிறைய பிளாக்ஸ்மித், பாட்டர், கார்பெண்டர், ஜுவல்லர்ஸ் இன்னும் நிறைய ஆர்டிசியன் வந்து லிவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. The cities were well planned and had signage on the street. இந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெல் பிளான்டா தான் இருந்தது. அதே மாதிரி சைனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா நோட்டீஸ் போர்டு, ஒரு ஸ்ட்ரீட்லயுமே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து இருந்தது. கம்யூனிகேஷன் happened through couriers who carried message from place to place. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னாலே மெசேஜ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரியர் வந்து பண்ணாங்க. The house were made up of wood and could be up to 2 stories tall. அதே மாதிரி அங்க இருக்கிற ஹவுஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா வுட்டால வந்து பில்ட் பண்ணி இருந்தாங்க. அது எவ்வளவு டாலா இருக்கும் அப்படின்னா 2 ஸ்டோரிஸ் வந்து டாலா இருக்குமா, 2 ஸ்டோரிஸ் அப்படின்னா 2 ஃப்ளோர் வந்து இருக்குமா. ஸ்ட்ரீட் had vessels of water stored at regular intervals in case of fire. எல்லாமே இங்க ஹவுஸ் எல்லாமே எதால பில்ட் பண்ணிருந்தாங்க, வுட்டால பில்ட் பண்ணிருந்தாங்க. சப்போஸ் ஃபயர் ஏதாவது ஆனா கூட அந்த ஃபயர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலர் இன்டர்வெல்ல வந்து நிறைய வெசல்ஸ் நிறைய வாட்டர் டேங்க் வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. லேட்டர் அக்கவுண்ட் describe the cotton dress people wore, a lower garment that reached below the knee halfway down to the ankle and upper garment that they threw over their shoulders. Some wore leather shoes with a design and thick sole to make them look taller. இப்போ லேட்டர் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அந்த பீப்புள் எல்லாமே வந்து நிறைய பேர் காட்டன் ட்ரெஸ் வந்து ஓர் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்டன் ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோயர் பார்ட்ல அவங்களோட நீ வரைக்கும் ஹாஃப் வேல இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி அப்பர் பார்ட்ல அவங்களோட ஷோல்டர்ல வந்து ஒரு கார்மெண்ட் வந்து வியர் பண்ணியிருந்தாங்களாம். சில பேர் அவங்க வந்து டாலரா இருக்கணும், ஹைட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லெதர் ஷூ வந்து வியர் பண்ணாங்களாம். Figure 5.20 has many messages for us, apart from the beauty and perfection of the sculpture, and is a fine examples of Mauryan art. This capital was the top of a pillar that Asoka got erected at Saranath, near Varanasi, where the Buddha gave his first teaching. The four lions symbolize the royal power. On the ring below, four powerful animals, an elephant, a bull, a horse, and one more lion, are depicted along with the Dharma Chakra or wheel of Dharma, which symbolizes the Buddha's teaching. The Mauryas were renowned for their highly polished stone pillars, as had been seen in capital of the Saranath pillar. இப்ப இந்த பிக்சர் வந்து எங்க இருந்தது அப்படின்னா மௌரியரோட ஒன் ஆஃப் த கேபிட்டலான சாராநாத் பில்லர் தான் சொல்லுவோம். இந்த பில்லர் வந்து மௌரிய டைனஸ்டியோட ஒரு ஃபேமஸான பில்லர். அவங்களோட ஆர்ட்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பில்லர்னே வந்து சொல்லலாம். இந்த பில்லர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வாரணாசி பக்கத்துல இருக்க சாராநாத்ல வந்து இருக்கு. இந்த பில்லர் பக்கத்துல தான் வந்து சோகர் வந்து புத்திஸ்ட வந்து ஃபர்ஸ்ட் டீச் பண்ணாரு. இதுல வந்து 4 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 லைன்ஸ் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா ராயல் பவரை வந்து சிம்பலைஸ் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து ஒரு ரிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பில்லர்ல வந்து 4 அனிமல்ஸ் வந்து இருக்கும். அப்படி என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னா எலிஃபென்ட், புல்லு, ஹார்ஸ், லயன் எல்லாமே வந்து இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தர்ம சக்கரான்னு சொல்லுவோம். இந்த தர்ம சக்கரா வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா தர்மாவை வந்து மீன் பண்ணும். இந்த பேஜ் அண்ட் இதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மௌரிய டைனஸ்ல வந்து என்னென்ன ஸ்கல்ப்சர், என்னென்ன டால்ஸ், என்னென்ன ஸ்கல்ப்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கங்க. This image may be familiar to some of you. Indeed, this capital was chosen as India's national emblem, to which was added the Sanskrit motto Satyamev Jayate, or truth alone triumphs. See the national emblem on the left. Besides, the Dharma Chakra is depicted at the center of our national flag. As you may also have noticed, the motto comes from Mundaka Upanishad. In full, it reads Satyamev Jayate Andritam, that is, truth alone triumphs, not falsehood. இப்ப இந்த பிக்சர் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியரா இருக்கலாம். அசோகா பில் பண்ண அந்த சாரநாத் பில்லர்ல இருந்து எடுத்த பிக்சர் தான். பிக்சரை தான் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் எம்பளமா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு சான்ஸ்கிரிட் மோட்டோ வந்து இருக்கும். அந்த சான்ஸ்கிரிட் மோட்டோ என்ன அப்படின்னா சத்தியமேவ் ஜெயதேன்னு இருக்கும். ஜெயமேவ் ஜெயதே அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து சென்டர்ல ஒரு தர்ம சக்கரா வந்து இருக்கும். இந்த தர்ம சக்கரா வந்து நம்மளோட நேஷனல் பிளாக்லயே வந்து இருக்கும். இந்த மோட்டோ சத்தியமேவ் ஜெயதே அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படின்னா இந்த முண்டக்கா உபநிஷத்துல இருந்து தான் வந்தது. இப்ப இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், வாய்மையே வெல்லும், நாட் ஃபால்ஸ்ஹுட், பொய் எப்போதுமே வெற்றி பெறாது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். The fragile nature of empires. We'll hear in higher grades about vast mighty empires elsewhere in the world, such as Roman, the Persian, the Ottoman, the Spanish, the Russian, the British empires, and so on. All of them are long gone, but historians keep debating the causes of their decline. நீங்க அடுத்தடுத்த ஹையர் கிரேட் வந்து போகும்போது இந்த வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய எம்பையர்ஸ் பத்தி வந்து படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமானியன், பெர்சியன், ஓட்டோமேன், ஸ்பானிஷ், ரஷ்யன், பிரிட்டிஷ், இந்த மாதிரி நிறைய எம்பையர்ஸ் பத்தி வந்து படிப்பீங்க. இப்ப இந்த எம்பையர்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து லாங் கோன், எப்படி வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான டிபேட் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் ஒரு டைம் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. One of those causes, as we saw, is the temptation for some of the empire's region to try and become independent. This could happen if, for example, the emperor need more resources for long military campaign, or in times of drought, local rulers would be burned with increasing demands for tribute, leading to resentment, or if a powerful emperor was followed by one perceived to be weak, local kings or chieftains might simply decide to take a chance to stop paying tribute. Also, the longer an empire, the more difficult it is to hold it together, as Alexander experienced. Far off territories are often split away from the empire. Finally, economic crisis caused by natural calamities, such as long drought of floods, could also shake an empire structure. எதனால இந்த எம்பையர் எல்லாமே அழிஞ்சு போச்சு, டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா, ஒரு எம்பையர் இருக்காங்க அப்படின்னா அந்த எம்பையருக்குள்ள நிறைய ஸ்மாலர் கிங்டம் வந்து இருக்கும்னு சொன்னோம்ல. அந்த ஸ்மாலர் கிங்டம் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃப்ரீடமா இண்டிபெண்டா ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து போட்டி போட்டு அதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம்.
இல்ல அப்டின்னா, இப்ப அந்த எம்பையர்ல வந்து மிலிட்டரி கேம்பெயின் வந்து அடிக்கடி நடந்துட்டே இருந்தாலோ, அல்லது ட்ராட் வந்து இருந்தாலோ, அல்லது லோக்கல் ரூலர்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட்டா இருப்போம் அப்டின்னு சொன்னா கூட, அந்த எம்பையர் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு எம்பையர் வந்து ரொம்ப பெருசா இருந்தா கூட, அத வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அலெக்சாண்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருல்ல. அவரோட எம்பையர் வந்து ரொம்ப பெருசா ஆக்கணும்னு நெனச்சாரு. ஆனாலும் அதனால சண்ட போட்டுட்டே இருந்து அவரு நோய் வந்து இறந்தே போயிட்டாரு. மாதிரி பெருசா ஆனதுக்கப்புறம் அதுல இருந்த நெறைய ஸ்மாலர் கிங்டம் வந்து அவங்கள இண்டிபெண்டன்ட்டா அனௌன்ஸ் பண்ணி இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட எம்பையர் அப்படியே வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அந்த மாதிரி ஒரு எம்பையர் இருக்கு அப்டின்னா, அது ரொம்ப லாங்கா, ரொம்ப பெருசா இருந்தாலுமே அது டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய எக்கனாமிக் கிரைசிஸ், நெறைய நேச்சுரல் காலாமிட்டீஸ் அப்டின்னா என்னன்னா, டிராட், வறட்சி அல்லது ஃப்ளட் வெள்ளம் ஏதாவது வந்தா கூட அந்த எம்பையரோட ஸ்ட்ரக்சர் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. Empires are therefore something of a paradox. On the one hand, they can bring about political unity as the Mauryan Empire to almost the entire subcontinent and reduce or eliminate warfare among the smaller kingdom. Indeed, a well-managed empire could lead to greater prosperity than smaller warring kingdoms. On the other hand, empires have almost always been established through war and have maintained their existence through force and repression. This makes them fragile and their core and unstable over time. எம்பையர் வந்து ரொம்ப லாங் டைமுக்கு நீண்டு இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? பாராடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா முரண்பாடு. இப்ப அந்த எம்பையருக்குள்ள ஸ்மாலர் கிங்டம்குள்ளேயே ஏதாவது முரண்பாடு வந்து எதுவுமே இல்லாம பாத்துக்கணும். மௌரியன் எம்பையர் வந்து எப்படி இருந்தது? அவங்களோட எம்பையருமே வந்து ரொம்ப பெருசா தான் இருந்தது. ஆனாலும் அவங்க கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியா தான் இருந்தது. எதனால அப்படின்னா அவங்க 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 கிட்ட இருந்த ஸ்மாலர் கிங்டம்ஸ் வந்து அவங்களே வந்து இண்டிபெண்டன்ட்டா நீங்க வந்து பில் பண்ணிக்கங்க. ஆனா அதுக்கு ஏத்த அதுக்காக நீங்க வந்து எனக்கு என்னென்ன டாக்ஸ் வந்து பே பண்ணணுமோ அந்த டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிறணும். அந்த கிங்டம்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இந்த மௌரியன் எம்பையர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்றதுனால அவங்களோட எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகாம அவங்களால பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு எம்பையர் வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த எம்பையர் வந்து எப்போதுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்கணும்னு கிடையாது. அவங்க வந்து அமைதியா இருந்தா கூட அவங்களோட எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் வந்து இந்த மௌரிய டைனஸ்டி, இந்த அசோகரோட ரூலிங் டைம வந்து நம்ம சொல்லலாம். இப்ப மௌரியன் பீரியட் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருந்தது அப்படின்னா, 321ல இருந்து 185 பிசிஇ வரைக்குமே இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த மௌரியன் எம்பையர ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா, இந்த சந்திரகுப்த மௌரியர். இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான கிங் யாரு அப்படின்னா, இந்த அசோகர வந்து சொல்லலாம். இப்ப நந்தா டைனஸ்டி அப்படிங்கும்போது அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருந்தது அப்படின்னா, 400ல இருந்து 321 வரைக்கும் இருந்தது. மகாஜனபதாஸ் வந்து எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருந்தது அப்படின்னா, 600 பிசிஇல இருந்து 500 பிசிஇ வரைக்கும் இருந்தது. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.